parents கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. Talk to your parents stating that, look, this is what I am going to achieve. You do not worry. I am going to come into this position, I am going to earn this particular way, I am going to get to this particular pinnacle, and I am going to pioneer in this particular skill. அப்படிங்கிறது எடுத்து சொல்லுங்க parents கிட்ட. Because the moment when you talk about those things to your parents, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாத்தீங்களா? Look at the number of hands, very limited. Okay, right. Over to this, இது அதிகமா பண்ணிட்டேன். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் போய் வந்துட்டு தேவைப்பட ஹீரோ மாதிரி உன் பையன் 2019 இங்க இருப்பான், உன் பையன் 2022 அங்க இருப்பான். இதெல்லாம் நான் பண்ண சொல்றேன். ஒரிஜினல் உண்மையை மட்டும் go tell your mom and dad, don't worry about the mark. I will definitely get a deserving mark because I'm putting my hard work. Don't worry about my goals because I have attended a session and people are there to guide me in my school and I'm going to make this particular preparations and I'll definitely be able to do that. That's the one and only way to escape that family legacy problem. It's actually a very positive word, family legacy. And the positive word is நான் ஏன் டைப்ல கொடுத்துருக்கேன் தெரியுமா? Sometimes அந்த family legacy வந்து உங்களுடைய throat-க்கு வந்து knife-ஆ மாறிடும். Oh my God, what a big legacy my family has. Will I be diluting that? Will I be the sole reason for depleting that? அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்கும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் பார்த்து தில்லா நினைப்பேன். டோன்ட் ரன் அவே ஃப்ரம் தி ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவ்ஸ் இருக்கா பாத்தீங்களா, அவங்க இந்த டைம்ல ஒரு விஷயத்தை சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க போய் நின்ன உடனே அப்புறம் என்ன பண்ண போறோம் +2 முடிச்சுட்டு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எந்த காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த காலத்துல நீங்க பாட்டு ஒழுங்கா படிச்சுட்டீங்கன்னா முடிச்சுட்டு எங்க வேலைக்கு போக போறேன், நீங்க வேலை சொன்னீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல படிச்சுட்டு அந்த வேலைக்கு போக போறேன். சரி, ஓகே, ரைட். இதுக்கிட்டே இருப்பாங்க. That defines only them. That does not define you. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட போகிறது காமிக்கிறது. Rather make them feel special. எல்லாம் உங்களுக்கு தான் ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் 3/4 மணி நேரத்துக்கு பேசுவார். ஸோ அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடிக்கடி கூட சொல்லுவாரு, சொல்லிட்டே நீட்டா வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த அங்கிட்டு உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட்டி பிடிச்சிப்பாரு. பிகாஸ் நீங்க மனசுல இடம் முடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்ன மீன் பண்ணி சொல்றீங்க? அப்பா அடிக்கடி உங்களை பத்தி பேசுறாரு, நீங்க சொல்றது அப்பா அவரை பத்தி திட்டுறப்ப என்ன சொன்னாரு நீங்க மீன் பண்ணிக்கலாம். அப்பா என்ன தான் பேசுறாரு, உங்களை பத்தி ராத்திரி பகல் எப்ப பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேசாம இருக்காங்க. அம்மாவுடைய அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு, அதான் தெரியும். ஸோ நீங்க அவங்க வழியிலே போங்க. Overall, keep your mind very protected. உங்க மைண்ட்ல வந்துட்டு எந்த பாய்ஸனும் ஆசிடா கலந்துருக்கும். Keep your mind very protected. Be like a millionaire. But அப்பா அம்மா கிட்ட மட்டும் எந்த ஹிப்போக்ரிசிஸும் வேணும். அவங்க கிட்ட ஒரிஜினலா என்ன இருக்கோ அதை சொல்லு. இப்ப நான் சொன்ன இந்த 5 dramatic issues of a teenager அப்படிங்கறத பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசு. Today I attended a session. One guy came and he told about all this. So these are the 5 areas. Okay. Once again, can you add the 5 areas around? Fantasies, lust, insecurity, and lust. If you are able to take control of them.